இல்ல ரஞ்சித்துக்கு சாதினா என்ன அடையாளம், என்ன டெபரமேஷன்? தமிழ்நாட்டை தவிர நீங்க இவ்வளவு சாதி வெறி உள்ள மாநிலம் எந்த மாநிலமும் இல்லை. இந்த ரஞ்சித்துக்கு சொல்றேன், கேரளாவில் இது போன்ற ஆணவ கொலைகள் இருக்கா போய் விசாரிக்க சொல்லுங்க. தாய்க்காரியிட சொல்றான், நீயோட பிரச்சனை முடிஞ்சது, உன் மகளை வைக்கப்பட வச்சு கொளுத்தி விட்டாங்கிறான். சாதி. ஒரு ஆணை பெண் திருமணம் செய்ததுனால மகளை கொள்றான்னா அவனுக்கு அறிவியல் தான் அர்த்தம். வாக்கு வங்கிக்காக, பதவி சுகத்துக்காக சாதியை மீண்டும் தோண்டி எடுத்த மோசடிக்காரர்கள் கும்பல் தான் இந்த அண்ணாதுரை கும்பல். ஆதிக்க சாதிகள் நிறைந்த பகுதியில் நீங்க சிறுத்தைகளை கூட்டிட்டு ஓட்டு கேட்க போக மாட்டாங்க. இப்ப நடக்குது. ராமதாஸ் சொல்றாரு, நான் நேரடியாகவே சொல்றேன், நாடக காதல். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகை ரஞ்சித் அவர்கள் ஆணவ கொலை நடக்கிறது பெற்றோர்களோட அக்கறையினால தான் நடக்குது, இது ஒரு வன்முறையோ கலவரமோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? இல்லை, ரஞ்சித்துக்கு சமூகத்தை பற்றியும் தெரியவில்லை. எதற்காக இந்த ஆணவ கொலை நடக்கிறது, இதற்கான அடித்தட்டு என்ன என்பதும் அவருக்கு தெரியல. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பிரபலமாக 3 கொலை நடந்திருக்கு. இளவரசன் திவ்யா தருமபுரியில், உடம்புப்பேட்டையில் கௌசல்யா சங்கர், கோகுல்ராஜ் திவ்யா, 3ம் பல வழக்கறிஞர்கள் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு பெரிய சமூக அக்கறையோடு இந்த 3 வழக்குகளுமே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் கரும் புள்ளி. இதை நீங்கள் கோகுல்ராஜ் வழக்கில் விஷ்ணு பிரியா டிஎஸ்பி, அந்த அம்மா கண்டிப்பாக தற்கொலை அல்ல, கொலை செய்யப்பட்டார். இப்படி தான் நிறைய விஷயம் இருக்குது. அப்போது ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பெரியாரை அவர் படிக்கலை, அம்பேத்கரை அவர் படிக்கலை. தமிழ்நாட்டினுடைய அடையாளமே பெரியாரும் காமராஜும் தான். பெரியார் ஒரு சமூக தலைவர், காமராஜர் ஒரு அரசியல் தலைவர். அதற்கு பின்னாடி எந்த தலைவனுமே அவர்களுடைய அடி தொட்டு இந்த மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. பெரியார் சாதி ஒழிப்புக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுக்கத்தையும் அர்ப்பணிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கை முழுக்க என்ன கொள்கை? சாதி ஒழிப்பு. 56ல் சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு பல லட்சக்கணக்கான பேர் கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலே பல பேர் செத்து போயிடுறான். நீதிபதிகளுக்கு ஜாதி ஒழிப்புக்காக என்ன தண்டனை கொடுக்கணும்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை. 2 வருஷம் 3 வருஷம்னு கொடுக்குறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே கிடக்கிறான். அப்போ இதெல்லாமே நடந்திருந்தால், இந்த ரஞ்சித்துக்கு சொல்கிறேன், கேரளாவில் இது போன்ற ஆணவ கொலைகள் இருக்கா போய் விசாரிக்க சொல்லுங்கள். இந்தியாவிலே படித்த மாநிலம் அது கேரளா. ஆணும் பெண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டான எங்கே வெட்டி கொள்றானா? இல்லை. காரணம், ஒரு படித்த ஆணும் ஒரு படித்த பெண்ணும் அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களே முடிவு பண்ணுறாங்க. இங்கே யார் முடிவு பண்ணுறா? சமூகம் முடிவு பண்ணதா? இல்லை, அப்பா தான் முடிவு பண்ணுறான். சொந்த சாதியிலே கிழவனாக இருந்தாலும் கட்டி வைக்கிறான், ஏழையாக இருந்தாலும் கட்டி வைக்கிறான். சொந்த சாதி என்பது அவர்களுக்கு துருப்பிடித்து போன ஒரு கொள்கை. இந்த சாதி எப்போ வந்தது? ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு ஆரியர்களால் உருவாக்கப்பட்டதான் சாதி. அதுக்கு முன்பு சாதியே கிடையாது. சேர சோழ பாண்டியன் காலத்தில் சாதியே கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண்ணை, ஒரு பெண்ணுக்கு ஆணை பிடித்துட்டா திருமணம் தான். இந்த சாதி தீ கொழுந்து விட்டு எரிவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே. அதுக்கு பின்னாடி இவ்வளவு சாதி வெறியே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர நீங்கள் இவ்வளவு சாதி வெறி உள்ள மாநிலம் எந்த மாநிலமும் இல்லை. வட இந்தியாவில் அரசியலே போய் சேரல, கல்வியே போய் சேரல. இன்னும் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அடிமையாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டான்னு சனாதனத்தில் சொல்லுது, இந்து சனாதனத்தில் சொல்லுது. அதை இங்கே முழுமையான கல்வி கொடுக்கப்பட்டிருந்தால், முழுமையான அரசியல் போய் சேர்ந்திருந்தால் இவன் கண்டிப்பாக அந்த ஆணவ கொலை செய்யவே மாட்டான். பல கொலைகள். எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், காரைக்குடியில் ஒரு
கல்லூரியில் படிக்கிற மக. அந்த பொண்ணு வேறு ஜாதி இளைஞனை விரும்புது. பெரிய ஜாதி வரி பிடிச்ச மாவட்டம் அது, சிவகங்கை மாவட்டம். அப்போது மகளை கல்லூரியில் படிக்கிற மக வேறு சாதி இளைஞனை விரும்புது. அதுவும் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சாதி அந்த பொண்ணு விரும்புகிறா. அந்த பெத்த அப்பா என்ன பண்ணுறான், அவர் 3-4 பேரை கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு மகளை கல்லூரி விடுறதுக்கு முந்தி போய் கூப்பிட்றான். நீங்கள் எவ்வளோ கொடுமை பாருங்கள். கூப்பிட்டு அப்பா கூப்பிட்றாருன்னு வர்றா. மகளை கடத்தி கொண்டு போய் காரில் கையை காலை கட்டி 4 ஆண்கள் சேர்ந்து வைக்கப்படலை வச்சு கொளுத்திடுறான். எவ்வளோ கொடுமை பாருங்கள். தாய்க்காரி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. இவனால் இது ஜீர்ணிக்க முடியாமல் மது குடிச்சிட்டே இருக்கான். தாய்க்காரியிட சொல்கிறான், நீயோட பிரச்சனை முடிஞ்சது, உன் மகளை வைக்கப்படலை வச்சு கொளுத்தி விட்டாங்கிறான். சாதி எவ்வளோ வன்மமாக இருக்குது பாருங்க. எனக்கு ஒரு அரசியல் கட்சி நண்பர் சொன்னார். அவர் சிறையில் இருந்திருக்கார். சிறையில் இருந்தபோது ஒரு முதியவர் யார் கூடயும் பேச மாட்டாராம். என்னன்னா அவர் ஒரு மேல் சாதிக்காரர். கீழ் சாதி இளைஞனை தன்னுடைய மக திருமணம் பண்ணிட்டா. திருமணம் பண்ணி கீழ் சாதி இளைஞனுடைய கருவை மேல் சாதி அந்த பெண் சுமக்கிறா. அதை இந்த பெத்த அப்பனால் ஜீர்ணிக்க முடியாமல் மகளை கொன்னே போட்டு ஜெயிலுக்கு வந்துட்டான். இதில் மனநோயாளிகளாகத்தான் இவர்களை பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு ஆணை பெண் திருமணம் செய்ததுனால மகளை கொள்றான்னா அவனுக்கு அறிவில் இருந்தான்னு அர்த்தம். நீங்கள் இப்போ எந்த நாட்டில் இப்படி இருக்குது சொல்லுங்கள்? எதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஜாதி வரியை தலைவிரிச்சு ஆடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்னென்னா ஜாதிய தலைவர்கள் தலைவிரிச்சு ஆடுறான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது பெரியார் 1956 வரைக்கும் சாதியை ஒழிச்சிட்டார். இந்த மோசடிக்காரன் அண்ணா என்ன பண்ணார், இந்த ஜாதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு பெரிய பொறுப்பு அண்ணா தான், வேறு யாருமே இல்லை. அண்ணாதுரையால் தான் அழிந்து போன சாதி, பெரியாரால் அழிக்கப்பட்ட சாதியை மீண்டும் வாக்கு வங்கிக்காக, பதவி சுகத்துக்காக சாதியை மீண்டும் தோண்டி எடுத்த மோசடிக்காரர்கள் கும்பல் தான் இந்த அண்ணாதுரை கும்பல். யார் மெஜாரிட்டியாக இருக்கானோ அந்த பகுதியில் அந்த வேட்பாளர் நிறுத்துறது. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள், எவ்வளோ மோசடித்தனம் பாருங்கள். எந்த சாதி பெரும்பான்மை இருக்கானோ அங்கே அந்த சாதி வேட்பாளர் நிறுத்தினா அந்த சாதிக்காரன் பூரா ஓட்டு போட்டுருவான். இது அரசியல் சாணக்கித்தனம்னு சொல்லலாம்ல. இதை இப்போ ஏமாத்துறது சாணக்கித்தனமா, மோசடி செய்வது சாணக்கித்தனமா, ஜாதி வெறியை ஊட்டுவது சாணக்கித்தனமா? அரசியல் ஒரு சாதிக்கானதா? அத்தனை பேருக்குமானதா இல்லையா சாதி? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் நான் என்ன கேட்குறேன், திருநெல்வேலியில் தேவேந்திர குல வேளாளரை நீங்கள் மாவட்ட செயலரை போட்டால் தான் அரசியல் செய்யணும். அதுதான் அரசியல். ஒடுக்கப்பட்டவனுக்கு தானே அரசியல் தேவை. அவனுக்கு சமூக அங்கீகாரம் இருக்குது. யாருக்கு? மேல் சாதிக்காரனுக்கு. அப்போ யாருக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும்? ஒடுக்கப்பட்டவனுக்கு தானே வேணும். நீ ஒடுக்கப்பட்டவனை மாவட்ட செயல் ஆக்காமல் நீ மேல் சாதி மாவட்ட செயல் ஆக்குனீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மேலும் எங்கே எப்படி இருப்பான்? ஒடுக்கப்பட்டவனை தானே போவான். சில பகுதிகளில் நீங்கள் சிறுத்தை கூட்டணியாக இருக்குது. யாரோட? நீங்கள் திமுகவுடையோ அதிமுகவுடையோ ஆதிக்க சாதிகள் நிறைந்த பகுதியில் நீங்கள் சிறுத்தைகளை கூட்டிகிட்டு ஓட்டு கேட்க போக மாட்டாங்க. இப்போ நடக்குது. ஏன்? இது மேட்டுக்குடி சாதி குடியிருக்கிற ஏரியா. இங்கே நீங்கள் ஒடுக்கப்பட்ட கட்சி தலைவன் வர வேண்டாங்கிறான். எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் ஒரு மேல் சாதி சங்க தலைவர் தேர்தலில் கூட்டணி காரில் சிறுத்தை கொடி கட்டுறாரு, அவுத்தறிஞ்சிட்றான். அடுத்தவன் இந்த மேல் சாதி கூட்டணி வேட்பாளருடைய காரில் ஒடுக்கப்பட்டவருடைய கொடி பறக்கக்கூடாது. இப்போ நடக்குதா இல்லையா? அப்போ எது கட்சி? அரசியலும் போய் சேரல, அறிவும் போய் சேரல. தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன இளவரசன் திவ்யா கதை என்ன? அவனும் உழைக்கிற சாதி தானையா? அவன் எதில் குறைவாக இருந்தான்? அவனுக்கு கல்வி கொடுத்தா மண்டையில் ஏறாதா? அந்தஸ்து அவனுக்கு அது உடல் ஏற்றுக்காதா? 1000 வருடங்களுக்கு முன்பு சாதியே இல்லையே. சாதினா என்ன அடையாளம், என்ன டெபரமேஷன், என்ன அதுக்கான உருவம் என்ன? நகரத்தில் எழுத்த 2 ஃப்ளாட் இருக்குது. மேல்குடி சாதியும் கீழ் சாதியும் வசதி வந்துருச்சுன்னா எழுத்து வீட்டில் குடியிருக்கிறதா இல்லையா? நகரத்தில் குடியிருக்கானா இல்லையா? நீங்கள் கீழ் சாதி நான் மேல் சாதின்னு யாராவது சொல்ல முடியுமா? நகரத்தில்
இவனும் அதிகாரி அவனும் அதிகாரி, அவனும் பணக்கார இவனும் பணக்கார, இவனும் 1 கோடி ரூபா ஃப்ளாட்டு அவனும் 1 கோடி ரூபா ஃப்ளாட்டு, நேர் எதிர் ஃப்ளாட்டு. கிராமத்தில் அப்படி இருக்க முடியுமா? சரி, எங்கே இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். இவனே நகரவாசியாக மாறிட்டான்னா அந்த காம்பவுண்டில் 50 ஃப்ளாட் இருக்கும். 50 ஃப்ளாட்டில் யார் எந்த சாதி யாருக்கா தெரியுமா? நகரமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சாதி ஒழிக்கப்பட்டது. கிராமத்தில் இன்னும் சாதியை உயிரோடு வைத்திருக்கப்பட்டது இந்த அரசியல் கட்சி ஆட்களால் தான். கோகுல்ராஜ் கொலையில் என்ன, அவன் தாழ்த்தப்பட்டவன் மேல் சாதி பெண்ணை திருமணம் செய்கிறான். வேறு என்ன? இதுக்கு ஒரு சங்கம், இதுக்கு ஒரு கட்சி, இதை கண்டிப்பதற்கு. உலகத்தில் இப்படி மானங்கட்ட நாடு தமிழ்நாடு தாங்க. கேரளாவில் இப்படி ஒரு கட்சி சாதி இருக்கா? இப்படி ஏதாவது ஆணவ கொலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? கர்நாடகா போங்க, ஆந்திரா போங்க, பஞ்சாப் போங்க, எங்கே வேணால் போங்க. இந்த யூபி எம்பி இந்த பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அப்படி இருக்கும். வெஸ்ட் பெங்கால் போங்க, இப்படிலாம் எங்கேயுமே ஒரு ஆணை பெண்ணும் பெண்ணுக்கு ஆணை பிடிச்சா அவன் குடும்பம் நடத்தலாம், குழந்தை பத்துக்கலாம், வாழலாம். இங்கே பள்ளிக்கூடத்தில் அந்த சின்னத்துறை வெட்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில், கல்லூரியெலாம் கிடையாது, பள்ளிக்கூடத்தில் வேறு சாதி பெண்ணை வேறு சாதி மாணவன் பேசினாலே வெட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தில் வெட்டுறாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ சாதி எது வரைக்கும் ஊடுருவிக்குன்னு பாருங்க. அப்போ இன்னும் இந்த அரசியல் கட்சிகள் அவனுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கல. அவனுடைய அரசியல் இருந்து தான் இவன் கற்றுக்கிறான். யார்கிட்ட? இந்த சாதி அரசியல் இருந்து தான் இவன் கற்றுக்கிறான். இது யாருடைய தப்பு? இந்த சமூகத்தினுடைய தப்பு. சமூகம் ஒருங்கிணைக்கப்படவில்லை. பெரியாருக்கு பின்னாடி இந்த மோசடிக்கார அண்ணா, அப்பம் பேர் தெரியாத அண்ணா, நீங்கள் இந்த சமூகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டார். வேறு என்ன? இது எப்படி நான் இதை சொல்ல முடியும்? பெரியார் சாதி ஒழிப்பு போராளி. சாதி ஒழிச்சதுக்கு எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு பெரியார். பெரியாருடைய அடையாளம் என்ன? சாதி ஒழிப்பு தானே. ஆனால் இந்த விவகாரத்தில் எல்லாரும் முன்னிலைப்படுத்துவது இந்த நாடக காதல் ஒன்று வந்திருக்கு. ஸோ பொய் சொல்லி ஏமாற்றி பொண்ணை லவ் பண்ணி அவங்க ஜாதிக்கு வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முன்னிலைப்படுது, ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இல்லை சார், அது நீங்கள் ராமதாஸ் சொல்கிறாரு, நான் நேரடியாகவே சொல்கிறேன். நாடக காதல். ஒரு பெண்ணுக்கு கல்வியும் அறிவு இருந்தால் அந்த பெண் ஏமாறவே மாட்டான். அந்த பெண்ணை அவளுக்கு அடிப்படை என்ன கொடுக்கணும்? கல்வி கொடுத்தீங்கன்னா சரி, அவளுடைய வாழ்க்கையை அவளே தீர்மானிச்சுக்குவாள். அவளுக்கு யாரும் அப்பனும் சொல்ல வேண்டாம், அறிவு ஆத்தாலும் சொல்ல வேண்டாம். இங்கே இப்போ 22,000 பள்ளிக்கூடத்தில் 1000 பள்ளிக்கூடம் தான் வாத்தியா 5 கிளாஸுக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கான். மீதி பள்ளிக்கூடத்தில் ஓராசிரியர் பள்ளியே 21,000 பள்ளி இருக்குது. இதுக்கு இந்த சாதி தலைவன்லாம் ஏதாவது போராடி இருக்கானா? கல்வி கொடுங்கிற அடிப்படை கல்வி இருக்குது அந்த நாட்டில். 5 வகையான கல்வி இருக்குது. தாழ்த்தப்பட்டவன் சோத்து ஈய பாத்திரத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், பையில் இருக்கா இல்லையா? சத்துணவு மத்தியானம், காலையில் சோறு, மத்தியானம் சோறு, தினம் மலம் எழுதுகிறான். பசங்கள்லாம் தின்னுட்டு டாய்லெட் நப்பி வச்சிருவான்னு எழுதுகிறான். எவ்வளோ வன்மம் பாருங்கள். அவன் படிப்பார், அவன் படிக்கணுங்கிறக்காக தானே இவ்வளோ போராட்டம். அவன் மேலே வரணுங்கிறக்காக தானே இவ்வளோ ரிசர்வேஷன். பெரியார், காமராஜ் அதுக்காக தானே போராடுனா. கேரளா நம்பியுதிரிகள் தினமலர் ஆரம்பித்த நம்பியுதிரி பயலுக்கு தமிழ்நாட்டு அரசியலை கற்றுக் கொடுக்கணும்னா பெரியாரும் காமராஜும் போராடுனாங்க. இல்லை, சாதிய ஆணவ கொலை என்பது நீங்கள் பெற்றோர்களுக்கே அரசியலே போய் சேரல. அரசியல் போய் சேர்ந்தால் அந்த குழந்தையும் கொண்டு, பெண்ணையும் கொண்டு, ஆணையும் கொண்டு இவனும் லைஃபுக்கு போயிடுறான். அப்போ இவனுக்கு அரசியலும் போய் சேரல, அறிவியலும் போய் சேரல. இதுதான் இந்த ஜாதி கட்டமைப்பு இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம். சாதியை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் அந்த சாதி வாக்கு வங்கு தான். இந்த ஆணவ படுகொலையில் பெற்றோர்களே மனமும் வந்து தான் தன் பிள்ளைகளை கொல்லத்துக்கு முன் வராங்களா சார்? இல்லை யாராவது தூண்டுதல் ஏதாவது? இல்லை 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 இல்லை, நீங்கள் சாதி வெறிங்க. சாதி வெறி அவனுக்கு மிகப்பெரிய அளவில் கண்ணை மறைச்சிருது, பாசத்தை மறைச்சிருது, அறிவை மறைச்சிருது, குழந்தையை வளர்த்த அந்த நினைவை மறைச்சிருது. சாதி கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த சாதி ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். தமிழர்கள் சாதியால் நீங்கள் பிரிஞ்சு கிடக்கிறான். முதலியார் இருக்கா, செட்டியார், நாடார், கவுண்டர் எல்லாம் தமிழரையே காணமே, தமிழ் சாதியே காணமே. எல்லா சாதியும் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழர் சாதியே, தமிழ் சாதியே இல்லையே. எல்லா சாதியும் இருக்குது தமிழ்நாட்டில். 1008 சாதி இருக்குது. இருக்க வேண்டிய ஒரே சாதி என்ன சாதி? தமிழ் சாதி. மலையாளி ஒரே சாதியாக இருக்கான், மலையாளியாக இருக்கான். ஆந்திராக்காரன் தெலுங்கன் ஒரே சாதியாக இருக்கான், கன்னடா ஒரே சாதியாக இருக்கான், பஞ்சாபி ஒரே சாதியாக இருக்கான், மராட்டி ஒரே சாதியாக இருக்கான். ஜாதி சண்டை பார்த்துருக்கீங்களா இந்த நாடுகளெல்லாம்? இங்கே
ஆடு மாடு 500 ஆடு 500 இந்த பக்கம் மாடு 2 மோதி ரத்தம் வழிகிறத போல் இந்த பக்கம் ஒரு சாதி, இந்த 500 பேர் இந்த பக்கம் ஆடு மாடு ரிவர்ஸில் போயிட்டாங்க, பின்னோக்கி போயிட்டான் சாதி சண்டைக்கு. காரணம் இவனுக்கான கல்வியே போய் சேரலைங்க, கம்யூனிசம் போய் சேரல. கேரளாவில் சாதி சண்டை மத சண்டை நடக்குது. கேரளாவில் சாதி சண்டை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆணவ கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒழிக்கப்பட்டு விட்டது கேரளாவில். கம்யூனிசமும் கல்வியும் அவனை மனிதனாக்கியிருக்கு. இங்கே அரசியலில் போய் எங்கே போய் தேடுறான்? சினிமா தேட்டரில் போய் தேடுறான். அயோக்கிய போய் அத்தனை பேர் அரசியல்வாதியாக இருக்கான். மக்களுடைய வெகுஜன எதிரிகள் பூரா தலைவனாக இருக்கான். அப்போ எங்கே சாதி ஒழியும்? மீண்டும் பெரியாரை தோண்டி எடுக்க வேண்டி இருக்கு. நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பெருமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.